ஏற்றுக்கொண்டு விட்டான். தேவகியும் வசுதேவனும் இன்பமாக வாழ்கின்றார்கள். அப்படி வாழ்கின்ற நாளிலே முதல் குழந்தை பிறக்கிறது. அந்த முதல் குழந்தைய சொன்ன வாக்கு தவறாமல் கம்சனிடத்திலே கொண்டு போய் வசுதேவர் தருகிறார். பார்த்தா, ஐயோ, இந்த குழந்தையால எனக்கு சாவில்லை, 8வது குழந்தையாலதான சாவு, அநியாயமா இதை கொல்லுவானே, எடுத்துட்டு போகணுட்டான். அவன் சந்தோஷமா எடுத்துட்டு போனா, இவன் வசுதேவன் தன்னுடைய திருமாளிக்குள்ள நுழையறான். கம்சன் அரண்மனைக்குள்ளே நாராயணன் வந்துட்டான். நாரதன் வந்தாதான் கதையே, அவன் இல்லைன்னா கதை ஏது? வந்தா கம்சன் வரவேற்கிறான். சுவாமி, எங்க வந்தீங்கன்னா? வைத்தியகாரா, ஒரு சின்ன விஷயம் உனக்கு சொல்லணும்னு வந்திருக்கேன். இந்த நந்தகோபன் அப்படின்னு சில இடையங்கள்லாம் இருக்கான் பாரு, இவங்களெல்லாம் நீ இடையன்னு நினைக்காத. தேவர்கள்லாம் இடையர்களாக வந்து பிறந்திருக்கிறார்கள். எதற்கு? உன்னை அழிப்பதற்கு. இது தேவலோக ரகசியம். அதை சொல்றேன் பா. உனக்கு 8வது கர்ப்பத்தால சாவுன்னு கேள்விப்பட்டிய. வசுதேவனுக்கு குழந்தை பிறந்திருக்குமே, என்ன பண்ண? விட்டுட்டேன்னா. ஏண்டா விட்ட? 8வது கர்ப்பத்தால தானே சாவு. பைத்தியக்காரா, 8ன்னா முதல்ல இருந்து 8 அல்லது 8ல இருந்து 1, இது உனக்கு தெரியுமா? 8ங்கிறது எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு ஒண்ணு, இது வாஸ்தவம் தான் போட்டிருக்கு அப்படின்னு தீர்மானம் பண்ணார் உக்ரசேனன். தேவகி, நந்தகோபன் இவர்களை சிறையில் அடைத்து அந்த குழந்தைகளை பறக்க பறக்க கொள்றான். 6 குழந்தைகளை கொன்று விடுகிறான். 7வது குழந்தையாக நம்பி மூத்தவியார், அதாவது ஆதிசேஷன் தேவகியினுடைய கர்ப்பத்துல நுழையறான். அப்படி நுழைஞ்ச உடனே தன்னுடைய யோக மாயை என்பவரை எம்பெருமான் அழைக்கின்றான். அந்த மாயையை கொண்டுதான் உலகத்தையே பகவான் நடத்துகிறான். யோகமாயா சமாவிருத்தா என்று கீதையில சொல்றான். இந்த மாயையை கூப்பிட, மாயன்னா என்ன? சங்கல்பம், பகவானுடைய சங்கல்பம். அந்த மாயையை கூட்டா கெச்சதேவி விரதம் வத்ரே கோபகோபிரலங்கிருதம் ரோஹிணி வசுதேவஸ்யா பாரியாஸ்தே நந்த கோகுலே. அம்மா மாயா தேவியே, நீ கோபர்கள் நிறைந்ததான அந்த ஆய்ச்சேரிக்கு செல்வாய். அங்கே வசுதேவனுடைய இன்னொரு மனைவியான ரோஹிணின்னு இருக்கிறார். தேவகியுடைய கர்ப்பத்தில் இருக்கிற அந்த ஆதிசேஷாம்சத்தை நீ இழுத்து கொண்டு போய் ரோஹிணியின் கர்ப்பத்திலே சேர்த்து விடு. உன்னால் இழுக்கப்பட்டபடியினால் அவன் சங்கர்ஷணன் என்ற பெயரை அடைவான். அதுக்கு மேலே நீ என்ன பண்ணணும் தெரியுமோ? நான் தேவகியுடைய வயிற்றிலே 8வது கர்ப்பமாக புகப் போகிறேன். அந்த வேளையிலே நீ நந்தகோபனுடைய மனைவியான யசோதையின் வயிற்றிலே பெண்ணாக சென்று புகுவாய். அப்படி புகுந்து என்னுடைய சொல்லை கேட்டால் உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் உன்னை தேவியாக எண்ணி பூஜிப்பார்கள். உனக்கு பலியெல்லாம் கொடுப்பார். உனக்கு திருநாமங்கள் சூட்ட போகிறார்கள். என்னுடைய தேவிமார்கள் உன்னை நாத்தியாக கருத போகிறார்கள். அந்த மாயைக்கு ரூபம் கிடையாது, சங்கல்பம். அந்த சங்கல்பத்துக்கு ஒரு உருவத்தை எம்பெருமான் கொடுக்கிறான். அதுக்குதான் என்ன பேரு? துர்கா, பத்ரகாரி, விஜயா, வைஷ்ணவி, குமுதா, சண்டிகா, கிருஷ்ணா, மாதவி, கன்யகா, மாயா, நாராயணி, ஈசானா, சாரதா, அம்பிகா, இத்தனை திருநாமங்களையும் உனக்கு உலகத்தை சூட்ட போறாள் என்று சொன்னோடனே யோகமாயையும் எம்பெருமானுடைய ஆணையை சிறமையை கொண்டு அந்த 7வது கர்ப்பத்தை இழுத்துட்டு போறது. இழுத்தோடனே அந்த வடமதுரையில இருந்தவாள்னா தேவகியினுடைய கர்ப்பம் கலைந்தது என்று சொல்லும் பொழுது எம்பெருமான் தேவகி வயத்துல பூந்துக்கிறானா. சர்வேஸ்வரம் உள்ள வந்துட்டான்னா அந்த சரீரத்துக்கே ஒரு தேஜஸ் வந்துடுமோனோ. தேவகியினுடைய தேஜ குருந்தி ஒண்ணுமில்லை, மூத்தர புள்ள கர்ப்பத்தில் இருந்தாலே அந்த கர்ப்பிணி ஸ்திரீ எவ்வளவு லட்சணமா இருக்கா. சர்வேஸ்வரம் புகுந்துட்டான்னா அது எப்படி இருக்கும்? அந்த நிலையில எதை போல நுழைஞ்சான்னா ஆலிலையாக எண்ணி நுழைந்தானாம்
தேவகியினுடைய வயிற்றை. அந்த தேவகி கர்ப்பத்துல இருக்கிறதுன்னா எம்பெருமானுக்கு அவ்வளவு பிரீத்தியா. பட்டர் சொன்னாரு, பட்டதலா தேவகி ஜடரா வேதசிரா கமலஸ்தன சடகோபவக்வபுழி ரிங்ககிரிகே சைதம் வரதம் உதார தீர்க்கபுஜலோச்சன சம்மனனம் புருஷம் உபாசிஷீயா பரமம் பிரணதாத்திகரம். ஆலிலை போன்ற பயத்துல போனா தேவகியினுடைய அந்த தேஜஸ பார்த்தான் கம்சன். உடனே தீர்மானம் பண்ணும்தான், அந்த 8வது கர்ப்பம் என் பிராணனை போக்குகிற ஹரி உள்ள நுழைஞ்சு விட்டான் போல் இருக்கே அப்படின்னு உடனே என்ன பண்றான், சக்கி மத்திய தஸ்மின் கரவாணி மாசுமே. ஐயோ, இந்த வேளையிலே நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே, இவளை கொன்னுள்ளாமோன்னா ஸ்திரியா ஸ்வதுகு குருமத்யாவதோயம். முதல்ல ஒரு பொம்மநாட்டி, அதுக்கு மேல தங்க, அதுக்கு மேல கர்ப்பிணி, இவ்வளவு இருக்கிற ஒரு ஸ்திரீய கொலவன்னா யசஸ்ரீயம் ஹந்தி, புகழையும் அழிச்சிடும் செல்வத்தையும் அழிச்சிருமே. இதே எண்ணம் கம்சன் எப்படி இருக்கான் அருமையா சொன்னார். ஆசீனகா சம்பிஷன்னு திஷ்டன்னு புஞ்சானகா பர்யடன்னு புருவன்னு சிந்தையானகா ரிஷிகேசம் அபஸ்யது தன்மயம் ஜகது. இதுதான் நமக்கு வரணும். ஆசீனா உட்கார்ந்து இருக்கிற பொழுதும், சம்பிஷன்னு படுத்து கொண்டிருக்கிற பொழுதும், திஷ்டன்னு நின்று கொண்டிருக்கிற பொழுதும், குஞ்சானா உணவருந்தும் பொழுதும், பரியதன்னு உலாவுகிற பொழுதும், பிபன்னு தண்ணீரை பருகுகிற பொழுதும், எல்லா வேளையிலும் ரிஷிகேசம் சிந்தையன்னு பயத்தினாலே எம்பெருமானையே தியானம் பண்றான். 24 மணி நேரமும் அவன் மனசுல வேற நினைவில்லை. வாசுதேவன் நுழைஞ்சுட்டான், நாராயணன் நுழைஞ்சுட்டான், ஹரி நுழைஞ்சுட்டான். ஐயோ எம்பெருமானே, வாசுதேவா, நாராயணா, உலகத்துல பார்க்கிற இடமெல்லாம் தூணை பார்த்தான்னா அந்த தூண் நாராயணனா தெரியறது. தேய்ச்சிக்கிற சோப்பை பார்த்தான்னா சோப்பு நாராயணனா தெரியறதா. அபஸ்யது தன்மயம் ஜகது, உலகமெல்லாம் அவன் மயமாக ஏகோ விஷ்ணுவும் மகத்பூதம் பிருதக்பூதான்யனேததா த்ரீன் லோகான் வியாப்ய பூதாத்மா புங்கே விஸ்வமுகேஹா. பயத்தினாலே பார்க்கிற இடமெல்லாம் பகவான் தெரிகிறான். மாரீச்சனுக்கு தெரிஞ்சானோ, விருட்சே விருட்சே ஜபஸ்யாமி சீரகிருஷ்ணாஜினாம்பரம் கிரகீத தம்சம் ராமம் பாசகஸ்தமிவந்தகம். எம்பெருமானே சேவிக்கிற கண்ணுல இருக்கு வித்தியாசம். மாரீச்சன் கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சா, பாசத்தை இறங்கின யமனா தெரிஞ்சான். ஏன்னா இவன் யமனால காரியம் ஆக வேண்டியவன், இவனுக்கு அப்படி தெரிஞ்சான். கம்சன் இப்படி பயந்து இருக்கான். அப்படி இருக்கிற வேளையில பிரம்மாதி தேவர்கள்லாம் சிலை கூடத்திற்கு வந்து கர்ப்பத்தில் இருக்கிற பெருமாளே ஸ்தோத்திரம் பண்றாள். சத்தியம் விரதம் சத்யவரம் த்ரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் லிகிதம் ச சத்ய சத்யஸ்ய சத்யம் மிருத சத்ய நேத்ரம் சத்யாத்மகம் த்வாம் சரணம் பிரபன்னாஹ. எவ்வளவு அருமையான ஸ்லோகம் தெரியுமா? அதாவது சொன்னதை சொன்னபடி நிறைவேற்றுகிறவர் தேவரீர். எம்பெருமானே, உன்னை அடைவதற்கு சத்தியம் ஒன்றே சாதனம். எம்பெருமானே, பிரகிருதி, புருஷன், காலம் என்ற மூன்றையும் அவயவமாக கொண்டு விளங்குகிறவன் தேவரீரே. பஞ்சபூதங்களுக்கும் காரணமானவன் தேவரீரே. உலகங்களுக்கெல்லாம் அந்தர்யாமியானவனும் தேவரீரே. உலகங்கள் யாவும் நசித்த பிறகு விஞ்சுகிறவன் நீ ஒருவனே. எம்பெருமானே, உன்னை அடைவதற்கு உன்னுடைய திருவடிகளே சாதனம். இவ்வளவையும் சொல்லி அதுக்கு மேல சொல்றாள். ஏகாயனோதௌ த்ரிபலஸ்திரிமூலகா சதுரததா பஞ்சசிவஷடாத்மா சப்தத்வதஷ்டபுடபோ நவட்சதா தசச்சதி த்விககோக்யாதி விருட்சதா. நல்ல கவனிக்கோ, விதையிலிருந்து முளை வருகிறது.
அந்த முளையிலிருந்து எது வருகிறது? விதை வருகிறது. விதையிலிருந்து முளையும், முளையிலிருந்து விதையும் மாறி மாறி வருவது போல மாறி மாறி வருகிற பிரபஞ்சமாகிற மரத்துக்கு நீ ஒருவனே ஆதாரம். ஆதாரமாக எம்பெருமான சொல்ற அந்த பிரபஞ்சத்தை மரமா வர்ணிச்சுட்டா அந்த மரத்துல என்னென்ன உண்டோ? 2 விதமான பழங்களும் உண்டு. புளிச்ச பழமும் இருக்கும், தித்திச்ச பழமும் இருக்கும். பிரபஞ்சமாகிற மரத்துல 2 பழம், சுகம்னு ஒரு பழம், இன்னும் என்ன துக்கம் என்று பழம். சரி, மரத்துக்கு ஆணிவே 3. அதே போல பிரபஞ்ச விருட்சத்துக்கு ரஜஸ், தமஸ், சத்துவம் என்ற 3 குணங்கள் வேற. அந்த 4 ருச்சி உண்ட தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்ற சதுர்வித புருஷார்த்தங்கள். மரத்துக்கு 5 விழுதுகள், ஞானேந்திரியங்கள் 5. அதுக்கு மேலே பிராணனுடைய தர்மமான பசியும் தாகமும், மனத்தின் தர்மமான சோகமும் மோகமும், சரீர தர்மமான ஜரையும் மரணமும் ஆகிய 6 சுபாவங்களை உடையது பிரபஞ்ச விருட்சம். 7 தாதுக்கள் தான், 7 பட்டைகளா. பஞ்சபூதங்கள் 5, மனம் 6, புத்தி 7, அகங்காரம் 8 ஆக 8 கிளைகளா பிரபஞ்ச மரத்துக்கு. இந்த விருட்சத்தில 9 துவாரம் இருக்கான். புரியுதா? உனக்குரம்பை என்பது உன்னாட்டி 9 வாசல் உரோமம் குறைவேந்து தன்னுடைய குரம்பை பிரியும் போதுந்தன் சரணமே சரணம் என்றிருந்தேன். தென்னுடை கமலா திருவினுக்கரசே திரை ஒள்மா நெடுங்கடல் கடைந்தாய். நான் உடைத்தவத்தால் வந்து உன் திருவடி அடைந்தேன். நைனிசாரணியத்துள் எந்தாய். 9 துவாரம் இந்த சரீரத்திலே. அதுக்கு மேலே 10 கிளை. எதாவது? ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5. இப்பேற்பட்ட பிரபஞ்சமாகிற மரத்தில 2 கிளிகள் வசிக்கின்றன. ஒன்று ஜீவன், இன்னொன்று பரமாத்மா. ஸ்வாது பிப்பலம் என்று வேதமானது இது எடுத்து காட்டுறது. அதுக்கு மேல சொல்றான், தொய்யம் பூஜாட்சாமல சத்வதம் நீ சமாதினா வெசிதஜததைக தொத்பாத போதேன மகத்கிருதன குர்வந்திகோ வத்சபதம் பவாப்திம். அதாவது சர்வேஸ்வரா, பிறவியாகிற பெரும் கடல், இந்த கடலிலிருந்து கரையேற வேண்டுமானால் உன்னுடைய திருவடிகளை தவிர வேறு உபாயம் கிடையாது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அறவாழி அந்தனம் தாழ் சேர்ந்தார் கல்லது பிறவாழி நீத்தல் அரிது என்று வள்ளுவனும் காட்டினார். அதுக்கு மேல சில பாடல்கள் ஸ்தோத்திரமா சொல்றாள். தெளிக்கு நான் மறையும் இன்னும் தெளிவதற்கு அறிய ஞானானந்த தெய்வ விளக்கமே, ஞானானந்த வெள்ளமே, நினது மாயை வளைத்திடப்பட்டோர் நின்னை மதிப்பரே மூவராக ஊழம் தெளிவு உற்றோர் பார்வர் உன்னை மற்ற ஒருவன் என்றே. பிரம்மா சொல்ற ஸ்தோத்திரம் கவனிங்க, இல்லைன்னா புரியாது. தெளிக்கும் நான் மறையும் எல்லா விஷயங்களையும் தெளிவாக மனிதனுக்கு எடுத்து காட்டுகிற 4 வேதங்களும் கூட இன்னும் உன்னுடைய பெருமையை தெளிவாக அறியவில்லை. வேதங்களாலும் அறிய முடியல. அதுக்கு மேலே ஞானானந்த விளக்கமே, ஞானம் ஆனந்தம் என்ற 2மே ஸ்வரூபமாக உடையவனே. மசூண சுடருடம்பாய் மலராது குவியாது மசூண ஞானமாய் முழுதுமாய் முழுது இயன்றாய். மசூண வன்கோல தமரர்கோன் வழி
பட்டால் மசூனா உனபாதம் மலச்சோதி மழுங்காதே. அப்படியே ஆழ்வார். அதுக்கு மேலே எம்பெருமானே நினது மாயை வளைத்திடப்பட்டோர், உன்னுடைய மாயையாலே வளைக்கப்பட்டவர்கள் உன்னை சிவன் பிரம்மா விஷ்ணு என்று 3 தேவதையாக எண்ணுகிறார்கள். யாரு? மாயையால் வளைக்கப்பட்டவர்கள் உன்னையே திரிமூர்த்தியா நினைக்கிறார். ஆனா உள்ளம் தெளிவுற்றோர் உன்னை ஒருவனாக பார்ப்பார். புரியுறதா? வேதங்களாலும் அறிய முடியாதவன்கிறத ஆழ்வார்கள் பல இடங்களிலே காட்டினார்கள். நாடி எந்தன் உள்ளங்கொண்டா நாதன் என்றும் நன்மறைகள் தேடி என்றும் காணமாட்டா செல்வன் என்றும் சிறை கொள்வண்டு சேடுலவு பொழில் நாங்கை தேவதேவன் என்று என்று ஓதி பாடகம் சேர் மெல்லடியாய் பார்த்தன் பள்ளி பாடுவாரே. திருப்பார்த்தன் பள்ளி எம்பெருமானே அனுபவிக்கிற திருமங்கை ஆழ்வார் நான் மறைகள் தேடி என்றும் காண மாட்டா செல்வன் அப்படியே எடுத்தான். அதுக்கு மேலே வேதங்களும் அவன்தான், வேதங்களாலே அறியப்படுகிற பரமாத்மனும் அவன்தான். அதத்தான் திருவடிசி ஆழ்வார் ஒரு பாட்டு ஆதி ஆதி ஆதினி ஓரண்டமாதியாதால் சோதியாத சோதினி அது உண்மையில் விளங்கினாய் வேதமாகி வேள்வியாகி விண்ணினோடு மண்ணுமாய் ஆதியாகி ஆயனாயமாயமென்ன மாயமே என்று ஈடுபட்டாரே. அதையெல்லாம் சொல்லி முதலாவார் மூவரே, அம்மூவருள்ளும் முதலாவார் மூரி நீர் வண்ணன் அம்முதலாய நல்லான் அருள் அல்லான் நாம நீர் வையகத்து பல்லார் அருளும் பழுதுன்னு பொய்கை ஆழ்வார். அதை காட்டி அதுக்கு மேல சொல்றான் பாழிவாய் சுடிகை நெற்றி பல்தலை பாந்தல் மீதே ஊழிவாயண்ட கோலம் உடைவட கோத்ததண்ணீர் ஆழிவாய் வளர்வாய் முற்றுநடி புனை பற்ற பெற்றோர் ஏழிரும் பிறவி வேலை எளிதில் கடப்பரன்றே. சர்வேஸ்வரா, திருப்பார் கடலிலே ஆதிசேஷ செய்யாவிலே அலங்காரமான திருமேனியோடு பிரம்மருத்ராதிகள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண எழுந்தருள் இருந்து உலகையெல்லாம் ஈரடியால் அளந்து தாமிய பெம்மானே, உன் திருவடியை நினைத்த மாத்திரத்திலே மறுபிறவி இல்லாமல் மனிதர்கள் செய்து கொள்கிறார்கள். இதான் இந்த பாட்டினுடைய அர்த்தம். இது எங்கே நிறுத்தான்? செக்கர்மாவுடைத்து மிக்க செஞ்சுடற்பரிதியூடி அஞ்சுடர் மதியம் கொண்டு பலசுடர் முனைந்த பவளச் செவ்வாய் திகழ் பசுஞ்சோதி மரதக குன்னம் கடலோங்கை மிசை கண் வளர்வது போல் பீதகாடை முடிவோன் முதலா மேதகு பல்கலனிந்து சோதிவாயம் கண்ணமும் சிவப்பா மீதிட்டு பச்சை மேனி மிகப்பதைப்பா எரிக எனச்சுவினை கவர் தலை அரவினமளியேறி சிவன் அயன் இந்திரன் இவர் முதல் அனைத்தோர் தெய்வ குழான்கள் கைகொழ கிடந்தார் தாமரையுந்தி தனி பெருநாயக மூலகளந்த செவடியோயே. அப்படியே திருவாசிரிய பாட்டு தமிழ் ஆக்குகிறான். நீங்க பிரம்மா சொல்றான். அதுக்கு மேலே இரு குறும்பு எரிய தோன்றும் இளங்கதிர் பருதி போல மருள் பெரும் திமிரம் ஓட மாண்டகவிலங்க ஞான பொருட்கதில் இல்லாதாமே பூந்துழாய் அலங்கல் மாலை அருக்கடல் பிறந்தினாயன் ஆழி சூழ் உலகுக்கு அம்மா. சர்வேஸ்வரா, நீ அடிக்கடி அவதாரங்களை பண்ணலன்னா இந்த ஜனங்களை அஞ்ஞான இருட்டிலிருந்து யார்தான் கரையேற்ற முடியும் என்று ஸ்தோத்திரம் பண்ணி தேவகிட்ட சொல்றாளாம். ஆயே, நீ பண்ணின பரம பாக்கியம், சர்வேஸ்வரன் உன்னுடைய கர்ப்பத்துல பூந்திருக்கான் என்று வாழ்த்தி விட்டு தேவர்கள் மறையறாள்.
எம்பெருமான் உலகு காண வேண்டிய வேளை வருகிறது. இந்த பகவான் அவதரிக்கிற வேளையை சொல்றான். அதசர்வகுணோ வேதா காலகா பரமசோபனா யர்ஹ்யேவாஜன ஜன்மட்சம் சாந்தர்ச்சகிரதாரகம் திசப்பிரசேது விமலம் நிர்மலோடு கணோதயம் மகி மங்களபூயிஷ்டா புரக்ராம விஜாகரா நத்யஹ பிரசன்ன சலிலாகா ஹரதாஹ ஜலர்வஸ்ரீயஹ விஜாலிகுல சன்னாரகா ஸ்தவகார வனராஜயஹ வபௌவாயு சுகத்பரிஷரா புண்ணியகந்தாவகச்சுஜிகி அக்னயச்ச துஜாதீனாம் சாந்தாக தத்ர சமைந்ததா மந்தம் மந்தம் ஜலதராக ஜகஜ்ஜூ அனுசாகரம் நிஷீதே தமசோத்பூதே ஜாயமானே ஜனார்தனே. பகவான் அவதார வேளை, அந்த வேளை எப்படி இருக்கு? சர்வகுணோபேதா, எல்லா விதமான சத்குணங்களும் பொருந்தியதான பரமசோபனமான வேளை வந்தது. அஸ்வினி முதலான 27 நட்சத்திரங்களும் நவகிரகங்களும் சத்துவ குணத்தோடு கூடின வேளை. நவகிரகங்களும் ஒரே சமயத்துல நல்ல குணம் அமையறதுங்கிறது கஷ்டம். அமைஞ்சுதான். ஏன்னா அமையாததையும் அமைக்க வல்ல அகடித கடனா சாமர்த்தியம் படைத்த சர்வேஸ்வரன் அவதாரம் பண்ண போறான். அப்படிப்பட்ட வேளையா திசப்பிரசேது திக்குகள் எல்லாம் தெளிந்து இருக்கிறதா. நிர்மலோடு கணோதயம் ரோகிணி நட்சத்திரத்துல சந்திரன் பிரவேசிக்கிறானா. பூமியானது மங்களம் நிறைந்திருக்கிறதா. நதிகள் தெளிந்திருக்கின்றனவாம். மடுக்களில் எல்லாம் மலர்கள் மலர்ந்திருக்கின்றனவாம். காட்டிலே உள்ள மரங்கள் எல்லாம் பூத்து வண்டுகளும் பறவைகளும் அவைகளை சுற்றி இனிமையான ரீங்கார பாட்டு இசைக்கிறதா. உடம்புக்கு இதத்தை தருகிற சுகமான காற்று வீசுகிறதா. அந்த காற்றும் நறுமணம் உள்ளதாக வீசுகின்றதாம். பிராமணர்கள் திருமாளிகைகளிலே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிற அந்த அக்னிஹோத்திர அக்னி பரம சாந்தமாக இருந்து கொண்டு இருக்கிறதா. மேகங்கள் எல்லாம் தண்ணீரை பருகுவதற்காக கடலில் இறங்கி மெதுவாக கெர்ஜிக்கிறதா. மிக நிசீதமான இருட்டான ஒரு வேளை வந்தது. அந்த இருட்டு வேளையிலே சொன்னார். பிரதீபிதைகி கம்சகிருகேஷு தீபைகி தபைச்ச பவேஷு தபோதனானாம் அலப்யதா க்ஷிப்ரமலப்தசங்கைகி அஹேது நிர்வாண தசானுபூதி. அந்த இருட்டு வந்த வேளையிலே கம்சனுடைய அரண்மனையிலே ஏற்றப்பட்டிருந்த விளக்குகளும் தபோதனர்களான மகாத்மாக்களுடைய மனத்திலிருந்த தாபங்களும் ஒரே சமயத்தில் அணைந்தது. கம்சன் வீட்டு விளக்கு அணைஞ்சது தொலையறான்னு அர்த்தம். தபோதனர்களுடைய நெஞ்சில் இருந்த அஞ்ஞானம் அணைந்தது. எம்பெருமான் அவதாரிக்க போறான்னு. அதசித ருஜிலக்னே சிந்த பஞ்சக்ரவோச்சே வியஜனயதனகானாம் வைஜயந்த்யாம் ஜயந்த்யாம் நிஜில புவன பத்ம க்ரோஷ நித்ராபருத்யை தினகரமனபாயம் தேவகி பூர்வசந்தியா. பாவங்களை போக்குகின்ற நாட்களுக்குள்ளே தலை சிறந்ததும் பாவமற்ற மகான்களுக்கு கொடிகட்டினது போன்றவான ஸ்ரீஜயந்தி என்கிற நன்னாளிலே சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சனி என்கிற 5 கிரகங்கள் உச்சமாக இருக்கிற போதினிலே சந்திரோதயம் சேர்ந்த சாத்விகமான ரிஷபலக்ன வேளையிலே தேவகி என்கிற மேகமானது உலகங்களாகிற தாமரை மலர்களின் உறக்கத்தை போக்குவதற்காக அச்சுதனாகிற சூரியனை ஆவிர்வாவம் செய்தது. ததோகில ஜகத் பத்ம போராய அச்சுதமானுனா தேவகி பூர்வசந்தியாயாம் ஆவிர்பூதம் மகாத்மனாம். உலகமாகிற தாமரை, அதாவது நாமெல்லாம் நம்மை மலர்த்துவதற்காக தேவகியாகிற கிழக்கு வானத்திலே ஸ்ரீகிருஷ்ணனாகிற சூரியன் தோன்றினான். எப்படி பிறந்தான்? நம்ம குழந்தைகள் பிறக்கும்.
செப்ப மூக்கு, அரை காது குறைஞ்சு போய் காது மடிஞ்சுண்டு இப்படி எல்லாம் பிறக்கும். தமத்பூதம் பாலகமம் பூஜேட்சணம் சதுர்பூஜம் சங்கதத்யுதாயுதம் ஸ்ரீவத்சலட்சுமம் ஜலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சந்திரபயோதௌபகம். வசுதேவன் கீழே பிறந்த குழந்தையை பார்க்கிறாரா? எப்படிப்பட்ட குழந்தை? அற்புதம் பாலகந்தம், உலகத்திலே காணப்படாத அற்புதமான பாலகனா. இதுக்கு மேலே அம்புஜேட்சணம், தாமரை மலர் போன்ற கண்களை உடையவனா. சதுர்பூஜம், 4 கைகளோடு பிறந்திருக்கிறான். அந்த 4 கைகள்ல சங்க கதா அத்யுதாயுதம், சங்கம் சக்கரம் கதா பத்மம் என்ற 4ஐயும் தாங்கியவனாய், ஸ்ரீவத்சலட்சுமம் திருமருவை உடையவனாய், ஜலசோபி கௌஸ்துபம் கௌஸ்துப மணியை அணிந்தவனாய், பீதாம்பரம் நம்ம குழந்தைகள் பிறகுச்ச ரசுமணியா பிறந்தது பீதாம்பரம், பீதாம்பரத்தோட பிறந்திருக்கான். எப்படி இருக்கானா? சாந்திரபயோதௌபகம், நீருண்ட காலமேகம் போல அப்படியே ஆழ்வார். செவ்வரத்த உடையாடை அதன் மேல் ஒரு சிவலிகை கச்சு என்கின்றாள். அவ்வரத்த அடியினையும் அங்கைகளும் பங்கயமே என்கின்றாள். மை வளர்க்கும் மணியுருவம் மரகனமோ மழைமுகிலோ என்கின்றாள். கை வளர்க்கும் அழலாளர் கண்ணபுரத்து அம்மானை கண்டாழ்வோ. இந்த ஒரு தமிழுக்காக உலகத்தையே திருமங்கை ஆழ்வாருடைய திருவடியிலே சமர்ப்பிச்சா தப்பேதும் கிடையாது. பதத்தை கவனிங்க. செவ்வரத்த உடையாடை அதன் மேலோடு சிவலிகை கச்சு. இந்த சேவை எனக்கு தெரியுமா? ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் கண்ணபுரத்திலே கைத்தலத்திலே அந்த பெருமாளை ஏழை பண்ணிட்டு வருவான். சௌரியை காணாதவன் வாழ்க்கை வீழ்ந்துதான் சொல்லணும். அந்த கைத்தல சேவிக்கணும், மிச்ச நாள்ல சேவிக்கணும். அப்ப எப்படி இருப்பானா? ஆழ்வாரே தடுமாறார். மை வளர்க்கும் மணியுருவம் மரகனமோ மழை முகிலோ என்கின்றாளால், கை வளர்க்கும் அழலாளர் கண்ணபுரத்து அம்மான். இதுக்குதான் முதல் பாட்டிலேயே இதனுடைய அவதாரி கேட்டுட்டார். சில இலங்கு பொன்னாழி தின்பட செங்கொன்றாளால், மலையிலங்கு தோல் 4 மற்றவனுக்கு எற்றேகான் என்கின்றாளால், முலையிலங்கு பும்பயலை முன்போட வன்போடி இருக்கின்றாளால், கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுரத்து அம்மானை கண்டாழ்வோ. அழ்வார்கள் எல்லாம் வச்சுட்டு அனுபவிக்கணும்னா இது 70 வருஷம் ஆகும். நமக்கு 7 வேலையில முடிக்கணும். அப்படின்னாலே அப்படி சுருக்கமா சொல்லிட்டு போறேன். அப்படி எம்பெருமான சேவிக்கிறாள். சாந்திரபயோதௌபகம், அதுதான் பெரிய பெருமாள் அனுபவிக்கிறார் பக்தர். நஞ்சியரே பெரிய பெருமாள் சேவிக்கிறா. சேவிச்சு எப்படி இருக்கார்? நேற்றுக்கு பார்த்த மாதிரிதான் இருக்கார். ஓய் உமக்கு அவ்வளவு போராடுங்கண்ணா. சிஞ்சேதி மஞ்சஜனம் இந்திரயா தடித்வான் எனக்கு பெரிய பெருமாள் இன்னைக்கு எப்படி சேர்ந்ததுனால தெரியுமா? நீருண்ட காலமேகமாக, மழை பெய்யக்கூடிய மேகமாக எனக்கு சேவை தராருனாரா? ஓய் எனக்கு அப்படி தெரியலையே. நீர் சொல்றத ஏத்துக்கணும்னா மழை மேகம்னா அதுல என்னென்ன இருக்கணும்? இந்திரன் வில் இருக்கணும். அது மட்டும் இருந்தா போடுவோம். அதுக்கு மேல மின்னல் இருக்கணும், அதுக்கு மேல இடி இருக்கணும், அதுக்கு மேல ஜலம் இருக்கணும். இவ்வளவு இருந்தால் தானே அது மழை மேகம். பெரிய பெருமாள்கிட்ட இடி இருக்கா, மின்னல் இருக்கா, இந்திரன் வில் இருக்கா, ஜலம் இருக்கான்னு சிஞ்சேதி மஞ்சஜனம் இந்திரயா தடித்வானே ஓரி இன்னிட வஞ்சி ஒன்றுதான் என்று பெரிய திருமணல்லே திருவங்கி ஆழ்வார் திருநறையூர் நம்பியினுடைய திருவேணியிலே வலது பார்சுவத்திலே மின்னல் கொடியாக விளங்குகின்ற பெரிய நாட்டியாரை அனுபவிச்சாரே. ஓர் இன் இள வஞ்சி கொடி ஒன்று நின்றது.
என்ற நிலையிலே இந்திரையா தடித்வானு பெரிய பெருமாள் திருமாறுகிறே பிராட்டின்னு ஒரு மின்னல் பிரகாசிக்கிறது. சரி, மின்னலை சொல்லிட்டு இந்திரன் வில் வேணுமே. இந்திரன் வில்லுன்னா அதுல 9 கலர் இருக்கணுமேன்னா எங்க பெரிய பெருமாளுக்கு என்னடா குறை? பூஷா மணி அவன் திருவேணியிலே நவரத்ன கச்சிதமான ஆபரணங்களை அணிந்து இருக்கிறதுனாலே அந்த 9 ரத்தனங்களின் ஒளி மாறி மாறி வீசுற பொழுது அது இந்திரன் வில்லாக தெரிகிறது. சரி, அது இருக்கு. இடி இடிக்கிறவே எங்கன்னா ஸ்ரீரங்கதாமணி அத்ரே சிகரமிவா காலமேகா. எப்படி என்ன இடின்னா அவன் திருவாயிலிருந்து அப்படி வந்ததேடா கீதை முழக்கம்னு ஒரு இடி. இடின்னா சர்ப்பங்கள் பயப்படுவேன். பெருமாள் திருவாக்கிலிருந்து வர அந்த கீதைக்கு என்ன சர்ப்பம் பயந்ததுன்னா பாபசப்பாத்ரவந்தி, நம்முடைய பாவங்களாகிற பாம்புகள்லாம் பயந்துட்டு ஓடுறதுனா அப்பேற்பட்ட இடின்னா. அதெல்லாம் சொல்லிட்டு மழை மேகம்னா ஜலம் போடுவேன்னா பைத்தியக்காரா. இந்த மேகத்துல இருக்கிற ஜலம் பயிரத்தாண்டா வளர்க்கும். ஆனா பெரிய பெருமாள் திருவுள்ளத்திலே ஒரு ஜலம் இருக்குடா. என்ன ஜலம்? தயாரச நிர்பரத்வாது அத்ரூஷயாளுரிவா சீதள காலமேகா. தயாரசம் ஒரு சண்டா, அது பயிரை வளர்க்காதா, உயிரை வளர்க்கும் இல்லையா? அந்த தயை இந்த பக்தருடைய திருவுள்ளத்தை பின்பற்றி தான் தயைக்கு 100 ஸ்லோகம் பாடினார் வேதாந்த தேசிகன். நேதா கவிகுலபதி கபிஷபரி ஆனை அரவம் என்று ஆச்சாரிய ஒரு சூத்திரம். அதெல்லாம் இப்ப எடுத்து வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதை ஆழ்வார் சொன்னாரா? காலதாமரை கடமணி வயல் திருமோகூர் நாளுமேவி நன்கமர்ந்து நின்ற சுடரை தகர்க்கும் தோழு நான்குடை சுழிவுழல் கமல கண்கனிவாய் காலமேகத்தையன்றி மற்றொன்று இளங்கதியே கார்வண்ணம் திருமேனி கண்ணும் வாயும் கைத்தலமும் அடியினையும் கமலவண்ணம் பார்வண்ணாமடமங்கை பக்தர் பித்தர் மணிமலமேல் பாவைக்கு பாவம் செய்தேன் ஏழ் வண்ண என் பேத என் சொல்காளாய் எம்பெருமான் திருவரங்கமெங்கே என்னும் நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவேன் என்னும் இதுவன்றோ நிறைவு அழிந்தார் நிற்கும் மாறே என்று திருநெடுந்தாண்டகத்திலே திருமங்கையாழ்வார் அனுபவிச்சாரே. அப்படி பீதாம்பரம் சாந்திர பயோதோபரம். அதுல இன்னொரு மதம் அம்புஜேட்சணம். அம்புஜேட்சணம்னா தாமரை கண்ணன் ஒரு அர்த்தம். ஏன்னா இந்த தாமரை கண்களை கொண்டுதானே உலகத்தையே மயக்கிறான். நமஸ்தே புண்டரீகாட்சா ஜிதந்தே விஸ்வபாவனா. தாமரை கண்களுக்கு அற்று தகவிலை தாமரை கண்கள் கொண்டு இறுதியாலோ தகவிலை தகவிலையே நீ கண்ணா. எத்தனை வேணா சொல்லிட்டே போலாம். அப்புறம் அம்புஜம்னா அம்புஜாயத இது அம்புஜம் என்ன அர்த்தம் பண்ணலாம்? அம்புஜாயதனா நீரிலிருந்து பிறப்பதுன்னு அர்த்தம். அத்ய பிருத்திவி நீரிலிருந்து எது பிறந்தது? பூமி பிறந்தது. அதனால சர்வேஸ்வரன் பிறக்கிற போதே பிருத்திவி அந்த பூமாதேவியை பார்த்து பெண்ணே கலங்காதே அசுரர்களை கொன்று உன்னை காப்பதற்கு பிறந்து விட்டேன் என்று பூமியிடம் கண்ணை செலுத்தியவன். அப்படியே அர்த்தம் பண்ணலாம். அல்லது இன்னொரு அர்த்தம் அம்புஜா என்னுடைய 2 தேவிமார்கள்ல பெரிய விராட்டியார் உருப்பிணி ஆவாய் நீ பாமாவாய் என்று பல அர்த்தங்களை சொல்லலாம். அதுக்கு மேலே மகார்கவைடூரிய கிரீட குண்டல துஷா பரிஷ்வத்ததனஸ்ரகுந்தளம் உத்தாமகன் சந்ததகங்கணாதிவிகி விரோஜமானம் வசுதேவ ஐட்சதா வைடூரியம் இழைத்த ஒளி பெருந்தியதான கிரீட குண்டலங்கள் ஆயிரக்கணக்கான சுருண்ட திருக்குழல்கள் அரஞான் தோள்வளை கங்கணம் மோதிரம் இவைகளை அணிந்தவனான அந்த
குழந்தையை வசுதேவன் பார்த்தான். பிறக்கும் பொழுதே சுருண்ட குழலாம், பிறக்கும் பொழுதே தாமரை போன்ற கைகளாம். நான் என்ன பண்ணுவேன், கதிராயிரமிழி கலந்து எரித்தால் ஒத்தன்னுள் முடியன் அதுக்கு மேலே மயில்வண்ணன் அருங்குஞ்சி குழல் பிந்தாழா முகாரவிந்தே சாருக போல சௌரி என்றெல்லாம் அனுபவிக்கும்படியாக பெருமாளை சேவிக்கிறான். உடனே வசுதேவன் அந்த சர்வேஸ்வரனை துதிக்க தொடங்குகிறான். தேவகி பிராட்டியும் துதிக்கிறாள். துதிச்சப்புறம் ஒன்னே ஒண்ணு சொல்றாள், குழந்தாய், இந்த உலகத்துல காணப்படுகிற ரூபம் அல்ல உன்னுடைய ரூபம், அலௌகிகமான ரூபமாக இருக்கிறது. இந்த ரூபத்தை பார்த்தா யாராலும் திருஷ்டியும் போட்டுள்ளான், கம்சனும் ஏதானும் இம்சம் பண்ணியுள்ளான். ஆகையாலே உபசம்ஹர விஸ்வாத்மன்னதோ ரூபம் அலௌகிகம் சங்க சக்கர கதா பத்மஸ்ரீயா துஷ்டம் சதுர்புஜம். இந்த 4 கைகளோட சங்க சக்கரத்தோட இருக்கிற உருவத்தை மறைச்சுக்கோ, சாதாரண மானிட குழவியாக எங்கள் முன்னே காட்சி தர வேணும்னா. சங்கு சக்கரத்தோடு வந்திருக்கோம், பரமாத்மான்னு தெரியாதா அவளுக்கு? இவனுக்கு யாராலையும் எந்த தீங்கும் பண்ண முடியாதுன்னு தெரியாதா? இருந்தாலும் கூட அஸ்தானே பயசங்கை, இந்த மங்களாசாசன பறையாக மாறுகிறாய். அப்போ பெருமாள், அம்மா உனக்காக மறைச்சுக்கிறேன், ஆனா நான் யாராருக்கு காட்டணுமோ அவளுக்கு மட்டும் காட்டிட்டு இருப்பேன். அது காட்டினா விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறான். அர்ஜுனா பாருவான், பார்த்தான் எப்படா இருக்கு, ஒன்னும் நன்னா இல்லைன்னா விஸ்வரூபம் எனக்கு பிடிக்கலன்னா உன்னை என்னடா பிடிக்கும்னா, எப்ப பார்த்தாலும் 4 கைகளோட பீதாம்பரத்தோட எனக்கு சேவை தருவிய அந்த ரூபத்தை காட்டுமா. அப்ப அர்ஜுனனுக்கு சதுர்புஜத்தோட எம்பெருமான் சேவை தந்துட்டு இருக்கான்றது நன்னா தெரியுது. ஒரு இடமா கோபிகைகளுக்கு மெச்சூது சங்கமிடத்தான் நல்வேயூதி பொச்சூரில் தொற்ற பொறையுடை மன்னக்காய் 10 பெறாதென்று பாரதம் கை செய்த அத்தூதன் அப்பூச்சி கட்டுகின்றான், அம்மானி அப்பூச்சி காட்டுகின்றான் என்று காட்டினான்னு தெரிகிறது. இப்படி அவதாரம் பண்ணின நிலையோட பெருமாளை ரெஸ்ட்ல கொடுப்ப 8:45 சாயங்காலம் 6:30 வருவோம். 8 மணிக்கெல்லாம் சம்பிரதாய காட்சியம் முடிஞ்சிடும். இது 8:15 தான் முடியும். ஏன்னா 7 நாள் 8:30 வரைக்கும் நீங்க அனுமதிச்சேன்னா சொல்லுவேன், அனுமதிக்கலைன்னா 8:15 வரைக்கும். அதனால மாலையில் மேலே அனுபவிப்போம் என்று நிற்கிறேன். சியக்காந்தாய கல்யாண நிதயத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்